இப்படி இருக்கிற நீங்கள் வந்துட்டு நான் வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுகிறேன்னா உன்னை மதித்து உனக்கு உயிரை கொடுக்க அந்த மக்களுக்கு நீ காட்டுற வெகுமதி இதுவா? அங்கே அந்த பெண்கள் வந்து சொல்ல வெக்கப்பட்டு நிறைய விஷயம் நடந்திருக்குது. என்ன ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்குது நீ? விசில் அடித்தான் குஞ்சுகளை அப்படியே கொண்டு வந்து ரோட்டுக்கு நிறுத்தி இந்த கும்பல் தான் நாட்டை ஆளப்போது, இவர்கள் தான் எனக்கான வாகனங்கள்னாக்கா இது நாடு சரியாக இருக்குமா விளங்குமான்ற கேள்வி இருக்குதுல்ல. சுய கட்டுப்பாடு இல்லை. நான் அதை முதல்ல சொன்னேன். இன்னொரு 5 ஆண்டுகளாவது உன்னுடைய கட்சிக்கிட்ட உட்காந்து வகுப்பெடுங்க. உன்னுடைய தொண்டர்களை முதல்ல ஒழுங்குபடுத்துங்க. முதல்ல நீங்கள் ஒழுங்காக வாங்க. எங்கள் வண்டி முன்னாடி போவோம், 5 வண்டி போவோம், அடுத்தது எந்த போகும், போலீஸ் வாகனம் முன்னாடி இருக்கும், நாங்கள் பின்னாடி ஒரு 5 வாகனம், அது பிறகு நீங்கள் எல்லாம் வாங்கன்னு. சக்கரத்தை ஒட்டிக்கிட்டே வந்து காலை விட்டுட்டு காயம்பட்டவங்களாம் இருக்கிறாங்க. இவ்வளோ ஒழுங்கு எதுக்கு? என்ன நீ ஒரு சைக்கோத்தனமாக உட்காந்துட்டு இப்படி பண்ணுறீங்க உள்ள என்ன அர்த்தம் தெரியுங்களா அது உங்களுக்கு? இப்படி இருக்கிற நீங்கள் வந்துட்டு நான் வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுகிறேன்னா உன்னை மதித்து உனக்கு உயிரை கொடுக்க அந்த மக்களுக்கு நீ காட்டுற வெகுமதி இதுவா? அது ஒரு அம்மா சொல்கிறாங்க வந்து இப்போ இதில் நிறைய பேர் வந்து விஜயை பார்க்கணுன்னு வந்தவங்க, கட்சிக்காரங்க ஒரு பக்கம், பொதுவாகவும் வந்தாங்க. ஒரு நடிகரை பார்க்கணுன்னு வர்றவங்க. அவங்க வந்து விஜய் வந்து அந்த வண்டியில் வந்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வராரு, லைட்டை அங்கேயே போட்டு வந்திருந்தாருன்னா நாங்கள் அங்கேயே விஜயை பார்த்துருப்போம், முகத்தை பார்த்துட்டு அங்கேயே திரும்பி இருப்போம். மாநாடு கூட்டத்தில் நீங்கள் வந்து உள்ளே என்ட்ராகி மேலே வந்து ஒரு இது வந்து இப்படி வந்துட்டு வர்றதுக்குள்ளே கூட்டம் கலைஞ்சது பார்த்தீங்களா? இங்கே நீங்கள் அழைச்சிட்டு போன உங்கள் வண்டி, உங்கள் கட்சி, உங்கள் தொண்டர்களே கூட்டத்தில் என்ட்ரான முகத்தை பார்த்தோன்னே அப்படி திபுன்னு வெளியேறினாங்க. பார்த்தீங்களா? நடந்தது இல்லை. அந்த அங்கேயே இந்த லட்சணம்னா அங்கே சாதாரணமாக ரோட்டில் நிற்கிற மக்கள் எவ்வளோ கலைஞ்சிருப்பாங்க. உள்ளே உட்காந்துக்கிட்ட முகத்தையும் காட்ட உடனே என்ன சினிமா தானே உனக்கு? நீ எப்படி நாட்டை ஆள முதல்ல வாங்கிட்டு தகுதி இருக்குது?